வணக்கம் நண்பர்களே. நேற்றுக்கு வந்து சொமேட்டோ வந்து பார்ட் டைமாக ஓட்டி எவ்வளோ இன்கம் கிடைக்குங்கிறத ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். இன்றைக்கி அதேமாரி ஸ்விக்கி ஓட்டி ஒரு வீடியோ போட போகிறேன். எதில் அதிகமாக அமௌண்ட் கிடைக்குது பார்ட் டைமாக ஓட்டினா அப்படிங்கிறத பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மணி வந்து 6 ஆகுது. ஒரு டீயை குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. ஆர்டரை ஓட்ட எடுக்க போகலாமா? இன்றைக்கி வந்து ஸ்விக்கி வந்து 6 மணிக்கு லாகின் பண்ணிட்டேன். நேற்றுக்கு வந்து சொமேட்டோ 7 மணிக்கு லாகின் பண்ணேன். ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் டேபிளாக ஓட்டலை இன்றைக்கி ஃபுல்லாக, அதனால் 6 மணிக்கு லாகின் பண்ணேன். 6 மணிலேருந்து நம்ம 11 மணி வரைக்கும் ஓட்டி எவ்வளோ கிடைக்கிது, இன்சென்டிவ் வருதா, எவ்வளோ என்னங்கிறதெல்லாம் இன்றைக்கி உள்ள வீடியோவில் பார்க்கலாம். ரெஸ்டாரண்ட்டு வந்து வந்தாச்சு. இது வந்து ஒரு க்ளவுட் கிச்சனு, அவங்க வீட்டிலே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. கால் பண்ணுவோம். ரெஸ்டாரண்ட்டுக்கு உள்ள அலோவ் கிடையாது. ஸ்விக்கியில் ஃபோட்டோ வேறு, இது ஒரு பிரச்சனை. ஃபோட்டோ எடுக்கணும் கேட்குறப்பெல்லாம். ஃபோட்டோ எடுத்தால் தான் உங்களுக்கு அடுத்த ஆப்ஷனுக்குள்ளே போகும். மொதல் ஆர்டரை வாங்கியாச்சு. கஸ்டமர் லொக்கேஷன் போகலாமா? ஸ்விக்கிக்கும் சொமேட்டோலையும் ஒரு இந்த ஆர்டர் எடுக்க போகும்போது ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ சொமேட்டோன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறீங்க, அங்கே வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ நான் போனேன்ல, இங்கே வந்து க்ளவுட் கிச்சன் அப்படிங்கும்போது அவங்க ஃபோட்டோ வச்சுருக்க மாட்டாங்க, எதுவும் வச்சுருக்க மாட்டாங்க. ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு, அப்லோட் பண்ணியிருந்தாங்க, நம்ம இப்போ ஈஸியாக பார்த்து போய் கேட்டுக்கலாம். ஆனால் ஸ்விக்கியில் எந்த ரெஸ்டாரண்ட்டும் எந்த ஒரு இதுவுமே உங்களுக்கு ஃபோட்டோவே இதுக்கு இருக்காது. நீங்கள் வந்து ஒன்றே கால் பண்ணணும், கால் பண்ணி எடுத்தால் உண்டு, இல்லாட்டி பக்கத்தில் விசாரித்து தெரியாத டைமில் அதுமாரி போகிற மாதிரி இருக்கும். அது ஒரு பிரச்சனை. அதில் அது ஒரு சொமேட்டோவில் அது ஈஸியாக இருக்கும். நீங்கள் எங்கே போனாலும் ஃபோட்டோ இருக்கும், பார்த்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். 6 மணிக்குலேருந்து 11 மணி வரைக்கும் சேர்த்து ஒரே ஸ்லாட்டு. இதில் வந்து நீங்கள் 7:30லேருந்து 9:30 மணி வரைக்கும் கம்பல்சரி லாகினில் இருக்கணும். அது லாகினில் இருந்தால் தான் அவங்க கொடுக்குற இன்சென்டிவ் உங்களுக்கு வரும். வந்தாச்சு. சரி, ஓகே. நண்பர்களே, மொதல் ஆர்டர் கொடுத்தாச்சு. கிளம்பலாமா? அடுத்த ஆர்டர் வந்துச்சு நண்பர்களே. இங்கேருந்து ஒரு 2.4 கிலோமீட்ரு ஆர்டர் எடுக்க வந்தாச்சு. கத்திப்பாறை பிரிட்ஜில் தான் வந்திருக்கு ஆர்டரு. இங்கே வந்துட்டு எந்த ஹோட்டல் பார்த்தீங்கனாலும் நைட்டு 2 மணியாக இருந்தானே 3 மணியாக இருந்தானே எப்போ பார்த்தாலும் கூட்டமாக தான் இருக்கும். நம்ம வந்து ஃப்ரூட் பாக்ஸ் வந்து டெலிவரி பண்ணுறோம், உங்களுக்கு தெரியும். ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு தான் அது. மார்னிங்கில் நம்ம வீட்டுக்கே கொண்டு போய் கொடுத்துட்றோம். ஆனால் அதை யாரும் விரும்பி சாப்பிட மாட்டுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கூட்டமாக நிற்கிறாங்க. சாப்பிட்லாம், இதுவும் டெய்லி சாப்பிடக்கூடாதுல இந்தமாரி இதெல்லாம். 2 மணி 3 மணி 12 மணிக்கு மேலாம் வெயிட்டிங்கனாலே கூட்டம் இருந்தபடியே இருக்கும். இங்கே திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் போடுவாங்க இருந்தவங்க, அப்படி இப்படின்னு என்ன சொல்கிறது. இன்றைக்கி இன்சென்டிவ் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா? நைட்டுக்கு மட்டும் எல்லாம் வந்து 7:30லேருந்து 9:30 வரைக்கும் லாகினில் இருக்கணும் கம்பல்சரி. அந்த டைமிங்குள்ளே நீங்கள் ஆஃப்லைன் போனீங்க அப்படின்னா இன்சென்டிவ் வராது. ஒரு ஆர்டர் வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். மொத்தம் 5 ஆர்டர் பார்த்தோம் அப்படின்னா 150 ரூபா இன்சென்டிவ். அதே 9 ஆர்டர் பார்த்தோன்னா 260 ரூபா இன்சென்டிவ். 9 ஆர்டருக்கு நேற்றுக்கு சொமேட்டோவில் வந்து 14 ஆர்டர் பார்த்தா 270 ரூபாய் என்னவோ சம்திங் கொடுத்துருந்தாங்க. இதில் 9 ஆர்டர் பார்த்தீங்கனாலே 260 ரூபா. அதே 11 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா 310 ரூபா இன்சென்டிவ். இந்த 310 ரூபா இன்சென்டிவ் தான் நம்ம இன்றைக்கி எடுக்க போகிறோம். அவர்களே, மணி 10 ஆகுது. இதான் லாஸ்ட் ஆர்டர் எடுக்க போயிட்டுருக்கேன். இந்த ஆர்டர் எடுத்து கொடுக்க எப்படியும் ஒரு 10:30 ஆக்கிடுவாங்க. அதோட ஸ்டாப் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஏன்னா நம்ம இதுக்கு மேலே போய் தான் சமைச்சு சாப்பிடணும், மணி ஆகிடும். நண்பர்களே, 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம், 10:30க்கெலாம் நைட்டு முடிச்சாச்சு. இதில் வந்து டோட்டலாக 11 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். இதில் ஏர்னிங்ஸ் மட்டும் 428 ரூபா ப்ளஸ் ஒரு 310 ரூபா இன்சென்டிவ். டோட்டலாக 738 ரூபா ஏர்னிங்ஸு நமக்கு கிடைச்சது. நேற்று ஸ்விக்கி ஓட்டி, நேற்று சொமேட்டோ ஓட்டியிருந்தோம் 653 ரூபாய்க்கு. ஆனால் இன்றைக்கி ஸ்விக்கியில் 738 ரூபா ஓட்டியிருக்கோம். ஸ்விக்கியில் தான் அதிகம் ஓட்டியிருக்கோம். ஓகே நண்பர்களே, இதுமாரி இன்னொரு வீடியோவில் ஏதாவது ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.